இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனியில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. பரணியில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மூலத்தில் பிறந்தவர்களுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மதியத்துக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சிறப்பான நாளாக அமைகிறது. இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.